ஒரு வசனம் வாசிப்போமா? எசாயா 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். யாராவது ஒருத்தர் சத்தமா எசாயா 1-2-3. ஆண்டவர் புலம்புறாருமா. நம்ம புலம்பியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட, எழுத்து வீட்டு அக்கா கிட்டலாம் நம்ம புலம்பியிருக்கோம்ல. ஆண்டவரே புலம்புறாரு. ஆண்டவர் புலம்பி பார்த்துருக்குறோமா? ஃபாதர் போங்க ஃபாதர். ஆண்டவர் எப்படி ஃபாதர் புலம்புவார்? ஆண்டவர் புலம்பி இருக்கிறார். நம்ம நம்ம வீட்டுக்காரை பற்றி புலம்பியிருப்போம். இந்த ஆளை போய் கட்டிக்கிட்டேனே, அப்போவே ஒரு ஆளை காட்டினாங்க, அந்த ஆளை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அந்த ஆளை கட்டியிருந்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருப்பீங்க. அதனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த ஆளை கொடுத்துருக்கிறார். எது கிடைச்சதோ அதுதான் பெஸ்ட்டு. எது கிடைச்சதோ அதுதான் பெஸ்ட்டு. ஐயோ அது கிடைக்கலையே, கிடைச்சிருந்தா நீ பேய் மாதிரி ஆகியிருப்ப. நல்ல வேளை கடவுள் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுதான் பெஸ்ட்டு. ஞாபகம் வச்சுக்க. ஐயோ அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையெல்லாம் நினைக்காத. கடவுளுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்மளால் புலம்புவாங்க இல்லையா? ஆம்பளைங்களும் புலம்புறாங்க இப்போலாம். வீட்டில் இல்லை, வேலை செய்கிற இடத்துல போய் புலம்புறாங்க. ஐயோ கடவுள் வீட்டுக்கே போக முடியலடா அப்படின்னு அங்கே போய் புலம்புறாங்க. இன்றைக்கி எல்லாருமே புலம்புறாங்க. கடவுளும் புலம்புறாரு. கடவுளும் புலம்புறாரு. யாரை பற்றி புலம்புறாரு? நம்மளை பற்றி புலம்புறாரு கடவுள் இல்லையா? நம்மளை பற்றி புலம்புற கடவுள் நம்மக்கிட்டே சொல்ல முடியாதுல்ல. அதனால் அவர் யாருக்கிட்ட புலம்புறாருன்னா வானத்துக்கிட்டையும் பூமிக்கிட்டையும் புலம்புறாரு. சூப்பராக இருக்கும் வசனம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோதனைக்குள்ளே போகலாம் இல்லையா? ஆண்டவர் யாருக்கிட்ட புலம்புறாரு? வானத்திடமும் பூமியிடமும் புலம்புகிறார். எப்படி புலம்புறாருன்னு வாசிப்போம். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு. ஆண்டவர் வயிற்றெரிச்சலில் புலம்புகிறார். அங்க அப்படி எழுதல. ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளுகிறார் அப்படின்னு தூய தமிழ்ல நம்ம ஆளுங்க பின்னி விளையாடி இருக்காங்க. இருந்தாலும் நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வாசிக்க போகிற வரி ஆண்டவர் எப்படி புலம்புறாருன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆண்டவர் வயிற்றெரிச்சலில் புலம்புகிறார்னு போட்டேன் நான். சரியா? இப்போ வாசிப்போம். வாசிங்கம்மா. பிள்ளைகளை நான் பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் பெத்தம் ஃபாதர், பெத்த இதை போய் பெத்தம் பாருங்க, வயிறு பத்து எரியுது, எனக்கு எதிராக நிற்குது ஃபாதர். அது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட சின்ன வயசில். சோறு போட மாட்டேங்குது ஃபாதர், எட்டி உதைக்குது ஃபாதர். பார்த்தீங்களா? இன்னைக்கு பெற்றவங்க அப்படி புலம்புறாங்கல்ல, அதே மாதிரி கடவுள் புலம்புறாரு பாருங்களேன். என் பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், இவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். சரியான வார்த்தை இல்லை?